துவச்சி போட்ட துணி எல்லாமே உள்ளே தான் காய போட்டிருந்தேன். நல்லா கம்ஃபர்ட் போட்டு தான் நல்லா பிழிஞ்சு எல்லா பக்கமும் துணி போட்டிருந்தேன் கொடியில் ஃபுல்லாமே. அந்த ட்ரையரில் போட்டால் மட்டும்தான் துணி வந்து அந்த தண்ணி சொட்டாமல் இருக்கும் போல் இருக்குது. நம்ம கையிலே வாஷ் பண்ணுற துணி எல்லாமே தண்ணி அதில் சொட்டினே தான் இருக்குது. உள்கொடியில் காய போட்டு அந்த ட்ரம்மு சைடில் அந்த ஃப்ரிட்ஜு சைடில் எல்லாமே கொஞ்சம் தண்ணி நிறைய இருந்தது. கால் வச்சாலே பாப்பா போய் வழுக்கி விழுந்துட்டான். உள்ளே தண்ணி இருக்குன்னு தெரியாமல், எனக்குமே தெரியாது. அவன் விழுந்துட்டதுக்கப்புறமா தான் நானே போய் பார்க்குறேன். உள்ளே துணி காய போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, இந்த மாதிரி துணி காய போட்டோமே அதுலேருந்து தண்ணி வந்திருக்கும் அப்படின்ட்டு. நைட்டுக்கு வந்து கடலைக்கறி தான் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால கொண்டக்கடலை ஒரு 3 மணிக்கே ஊற போட்டுட்டேன். நல்லா மறுபடியும் அந்த துணியெல்லாம் கொடியிலேருந்து எடுத்து நல்லா பிழிஞ்சு மறுபடியும் உள்ளே காய போட்டேன். ஹாலில் போடலாம், கொஞ்சம் ப்ளேஸ் இருக்குது. சேரில் தான் போடுவேன். பாப்பா வந்து விளாடிட்டு இருக்கான் அப்படின்றதுனால ஈர துணி நான் அவ்வளோவா வெளியே போட மாட்டேன். ஏன்னா அந்த ஈரவாடையிலே கொஞ்சம் சளி பிடிக்கும் அப்படின்றதுனால அது போட மாட்டேன். சரி உள்கொடியிலே காய போட்டுக்கலாம். பாப்பாவோட யூனிஃபார்ம் அதெல்லாமே துவச்சி போட்டிருந்தேன். அதெல்லாமே உள்ளே இருக்கட்டும் அப்படின்ட்டு உள்ளே காய போட்டுட்டேன். ஜர்கின் வந்து என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ரொம்பவே ஈரமாக இருந்துட்டனால நான் வெளியே கொஞ்சம் நேரம் போட்டிருந்தேன். கேட்டு மேலே போட்டு வச்சது நல்லா கொஞ்சம் காஞ்சிருந்தது. அதையுமே எடுத்து கொஞ்சம் மடித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. அது ஒரு இடத்த அடைச்ச மாதிரி இருக்குது. அப்படி இருந்தால் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறமா மடித்து வச்சுட்டேன். பாப்பாவுக்கு கொஞ்சம் வீட்டில் இருக்கா அப்படின்றதுனால கடையிலேருந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அது ஒரு கவராக தனியாக ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு காஃபியும் போட்டு குடிச்சிட்டேன். இந்த கிளைமேட்டுக்கு சூடாக தான் சாப்பிட்ணும் போல் இருக்குது. பட் இருந்தாலும் பிளாக் காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் குடிச்சிட்டு இருந்தேன். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. இந்த vlog இதோட முடியுது. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.